ஒரு ஊர்ல சின்னமணிபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமன், அப்புறம் அவரோட மனைவி விஜி, அப்புறம் ராமனோட தங்கச்சி விமலா வாழ்ந்துட்டு வந்தாங்க. விமலாவோட அம்மா அப்பா இப்பதான் சமீபத்துல ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அந்த விபத்துல தான் விமலாக்கு கால் செயலிழந்துச்சு. அத்தோட அம்மா அப்பா இழந்த விமலா தன்னோட அண்ணன் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வரா. விமலாவோட அண்ணன் ராமன் ரொம்ப நாளா தங்கச்சிக்கு எப்படியாச்சு கால் சரியாயிடும்னு நிறைய மருத்துவர்கிட்ட பாத்துட்டு இருக்கான். ஆனா விமலாவோட அண்ணி விஜி ரொம்ப கெட்டவ. அவளுக்கு விமலாவை சுத்தமா பிடிக்காது. எப்பயுமே விமலாவை ஒரு பாரமா தான் பார்ப்பா. ஏய் விமலா, உன்னை நான் டீ தானே எடுத்துட்டு வர சொன்னேன், போய் எடுத்துட்டு வா. ச்சே, எந்த நேரத்துல இந்த தத்ரம் இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னிலேருந்து என் நிம்மதியே போச்சு. தன்னோட அண்ணி பேசுற எல்லாத்தையும் கேட்ட விமலா டீய கொண்டு வந்து கொடுத்தா. என்னையே அண்ணி தத்ரோன்னு சொல்றீங்க? நான் உங்களை என்ன பண்ண? நானே ஒரு ஓரமா தானே இருக்கேன். ஏய், என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ வந்ததுல இருந்தா உங்க அண்ணன் என்ன ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாரு. உன்னாதான் எங்க சந்தோஷமே போயிடுச்சு. எப்போதான் நீ ஒழிஞ்சு போவியோ? விமலா இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டே போயிட்டா. அம்மா அப்பா, என்னையே இப்படி தனியா விட்டு போயிட்டீங்க. உங்க கூடவே என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. மறுநாள் விஜி ராமன் கிட்ட போய் சண்டை போடுறா. நான் ஊருக்கு போகணும், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் வருதுன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல. கொஞ்சம் பணம் அப்புறம் புடவெல்லாம் கேட்டிருந்தேன், எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? என்கிட்ட காசு இல்ல. போன வாரம் தானே உனக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேன், அதையே கட்டிட்டு போ விஜி. ஓ, உங்க தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மட்டும்லாம் காசு இருக்கு. உங்ககிட்ட நான் எனக்கு ஒரு புடவை தான் கேட்டேன். ச்சே, எதுக்குதான் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணணும்? ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டீங்க. விஜி இப்படி கத்திட்டே இருந்தா. ராமன் அங்க இருந்து போயிட்டான். விஜி அதே கோவத்துல போய் விமலா கிட்ட போனா. ஹே விமலா, வெளியே எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன், போய் சுத்தமா கழுவி கொண்டு வா. நல்லா பளபளன்னு இருக்கணும். விமலாக்கு கால் முடியலனாலும் தன்னோட அண்ணனுக்காக அந்த வேலை எல்லாத்தையும் செய்யறா. ஏய், இங்க தள்ளி இருக்க பாத்திரத்தெல்லாம் யாரு கழுவா? ஒழுங்கா அதையும் சேர்த்து கழுவு. அண்ணி, என்னால எழுந்து எடுக்க முடியல அண்ணி, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? நான் உனக்கு வேலை சொன்னா நீ எனக்கே வேலை வாங்குறியா? நீ உனக்கு கால் சரியில்லைன்னு வேணா உங்க அண்ணன் வேணா நம்பலாம், நான்லாம் நம்ப மாட்டேன். ஒழுங்கா எழுந்து எடுத்து கழுவு. விஜய் இப்படி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டா. விமலா அந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து கழுவுனா. நாட்கள் இப்படியே போச்சு. அப்போ விஜயோட அண்ணா சுரேஷ் கால் பண்ணி இருந்தான். எப்படிமா இருக்க விஜி? நல்லா இருக்கியா? மச்சான் எப்படி இருக்காரு? மச்சான் உன்னை நல்லா பாத்துருக்காரா? அப்போ விஜி விமலாவை பத்தி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றா. அவ இருக்கிறதால தானே அண்ணன் எங்க வாழ்க்கையே சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. எப்படியாச்சும் அவளை துரத்தணும்னு. சரிம்மா, நீ கவலைப்படாத. எனக்கு நிறைய பேரை தெரியும், அவங்க கிட்ட எப்படியாச்சும் இவளை வித்துடலாம். அண்ணா, என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்னா. அதெல்லாம் எதுவும் வராதுமா, நான் சொல்ற மாதிரி அவகிட்ட பேசு. மறுநாள் விஜி விமலா கிட்ட பாசமா பேசுறா. அவளை ஏமாத்தி ஒத்துக்கவும் வைக்கிறா. நான் பேசினத எதுவும் மனசுல வச்சுக்காத விமலா. உங்க அண்ணன் உனக்காதான் பணம் சேர்த்து வச்சிருக்காரு, நீயும் அவருக்கு உதவுனால. எனக்கும் அண்ணனுக்கு உதவணும் தான் ஆசை அண்ணி. ஆனா எப்படி இந்த காலை வச்சுட்டு நான் உதவ முடியும்? ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கால் பண்ணாங்க விமலா. ஊர்ல வயசான ஒருத்தரை பாத்துக்கணுமா, வீட்லயே போய் பாத்துக்கிட்டா போதுமா. அவங்க பெருசா வேலைலாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா அவர் கூட இருந்தா போதும், நிறைய பணமும் கிடைக்கும். சரி அண்ணி, நான் அண்ணன் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன். நீ உங்க அண்ணன் கிட்ட சொன்னா உங்க அண்ணன் வேணான்னு சொல்லிடுவாரு, அதனால நீ சொல்லாம அவருக்கு உதவுமா. இப்படி சொன்னதும் விமலா ஒத்துக்கிட்டா. அண்ணனுக்கு உதவும்னு அந்த பெரியவர் கூட போக சம்மதிச்சா. மறுநாள் அந்த பெரியவர் கார் எடுத்துட்டு வந்தாரு. விமலாவும் அந்த கார்ல ஏறி போயிட்டா. விஜய்க்கும் அண்ணனுக்கும் நிறைய பணம் கிடைச்சது. விமலாவோட அண்ணா கிட்ட உங்க தங்கச்சி யாரு கூடயே ஓடி போயிட்டான்னு சொல்லி நம்ப வச்சிட்டா. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் ராமன் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அவனோட வீடியே இடிக்க வந்துட்டாங்க. அப்போ எதிர்பாராத விதமா விமலா அங்க வந்தா. இத பார்த்த விஜயும் ராமனும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன நீ யார்கிட்டயோ வித்துட்டோமே, இப்போ இவ எப்படி வந்திருக்கான்னு பாக்குறீங்களா?
என்னம்மா சொல்ற? இவ உன்னை வித்துட்டாளா? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. விமலா ராமன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றா. கூட்டிட்டு போனவரு நம்ம அப்பாவோட நண்பர், அதனால என்ன அவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு அண்ணா. நானும் இப்போ சுயமா சம்பாரிச்சு ஊர்ல பெரிய ஆளாகிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா விமலா, நான் இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளவு போய் நல்லா நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? அண்ணி பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்கண்ணா. நான் இப்போ சொந்த கால்ல நிக்கிறேன். இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன்னா. விமலா தன்னோட அண்ணனோட கடன் அனைத்தையும் அடைச்சிட்டா, பணத்தையும் கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ண அண்ணியும் அண்ணியோட அண்ணன் சுரேஷையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா.